Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை எம்படன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் டிஎன்இஏ கவுன்சிலிங் நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலர் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. முக்கியமாக நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா வரக்கூடிய நாட்களில் நாம் போடக்கூடிய அதாவது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ வந்துருக்கும். அதாவது நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு முக்கியமான நாள். என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல மூவிங் அப்வர்ட், அதாவது செகண்ட் ஆப்ஷன் அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கொடுத்த பசங்களுக்கும் அதே மாதிரி டிக்ளைன் அண்ட் அப்வர்ட் கொடுத்த பசங்களுக்கும் நாளைக்கு ஒரு புதுமையான காலேஜ் கிடைக்க போதா இல்ல கிடைச்ச காலேஜ் ரீட்டைன் ஆக போதா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நாளைக்கு நமக்கு வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு ரவுண்ட் 2 வேகன்சி லிஸ்ட் வரப்போகுது. சரியா? அப்ப இந்த வீடியோவில் நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா மூவிங் அண்ட் அப்வர்ட் கொடுத்த பசங்களுக்கு என்ன பண்ண போறீங்க, அதே மாதிரி வேகன்சி லிஸ்ட் ரவுண்ட் 2 வேகன்சி லிஸ்ட் பார்த்தோன்னே நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் நாம இந்த வீடியோவில் பேச போறோம். அதனால ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் நீங்க கவனிங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது மூவிங் அண்ட் அப்வர்ட் கொடுத்த பசங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் நீட் ரேங்க்குக்காக வெயிட் பண்ணியிருந்தீங்க. சரியா? நீட் ரேங்க் வந்து நமக்கு வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்துருச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும், தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட். அதனால ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க. ஏன்னா நிறைய பசங்க வந்து நமக்கு தெரிஞ்சு நிறைய பசங்க அக்செப்ட் அண்ட் அப்வர்டோ இல்லை டிக்ளைன் அண்ட் அப்வர்ட் கொடுத்த பசங்க நீட் ரேங்க்குக்காக வெயிட் பண்ண பசங்க வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்ப நான் வந்து மெடிக்கல் போகலாமா இல்லை வேணாமா அப்படிங்கிறது நல்லபடியா நீங்க முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா தயவு செய்து நீங்க என்ன பண்ணுங்க பாத்தீங்கன்னா ஒரு முடிவு எடுத்துட்டு அந்த முடிவை நோக்கி போயிடுங்க. ஏன்னா இப்ப சப்போஸ் நீங்க மெடிக்கல் போகலாம்னு ஒரு முடிவு பண்ணிட்டு இங்கேயும் நீங்க வந்து இந்த காலேஜ் போய் எடுத்துட்டு இதையும் ஒரு பக்கம் வச்சுக்கலாம், அதையும் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பண்ணாதீங்க. ஏன்னா இந்த காலேஜ் வந்து இன்னொரு பசங்களுக்கு, அதாவது ரவுண்ட் 2ல வர பசங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பா இருக்கும். அதனால அந்த வாய்ப்பை நம்ம கெடுக்க கூடாது. சரியா? நீங்க நீட் மார்க் நல்லபடியா எடுத்துட்டீங்க, நல்ல ரேங்க் வந்துச்சு அப்படின்னா தயவு செய்து நீங்க நீட் பக்கம் போயிருங்க. அது மற்ற பசங்களுக்கு நம்ம கொடுக்குற ஒரு மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்பா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச காலேஜோ இல்ல பிடிச்ச கல்லூரியோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா பிடிச்ச கோர்ஸோ உங்களுக்கு வந்து கிடைக்கல, நான் வந்து கோயம்புத்தூர் ரீஜன் போகலான்னு இருந்தேன் ஆனா வந்து சென்னை ரீஜன் கிடைச்சிச்சு, நான் சென்னை ரீஜன் போகலான்னு ஆனா கோயம்புத்தூர் ரீஜன் கிடைச்சிச்சு, இந்த மாதிரி பிடிக்காத விஷயங்கள் ஏதாவது வந்திருந்தாலும் நீங்க நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. டொனேஷன் இல்லாம நிறைய காலேஜஸ்ல மேனேஜ்மெண்ட் கோட்டாஸ் அட்மிஷன்ஸ் வந்து காத்துட்டு இருக்கு. ஓகே, இப்போ ரவுண்ட் 2 வருவோம். ரவுண்ட் 2 பொறுத்த வரைக்கும் நல்லபடியா நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னா ஒரு சாய்ஸ் லிஸ்ட் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கலாம். மேபி இன்னமும் ரெடி பண்ணி வைக்கலன்னா பிரச்சனையே இல்லை. நமக்கு வந்து 3 நாள் டைம் இருக்கு, 26, 27, 28 3 நாள் நமக்கு டைம் இருக்கு. இந்த சாட்டர்டே சண்டே தயவு செய்து சாய்ஸ் ஃபில்லிங் போடாதீங்க. தயவு செய்து சாய்ஸ் ஃபில்லிங் போடாதீங்க. நல்லபடியா நீங்க உட்காந்து காலேஜ் நேமு காலேஜோட கோடு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 10 காலேஜை சூஸ் பண்ணீங்க. அந்த 10 காலேஜ்ல ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொடுங்க, அதுக்கப்புறம் அதே ஆர்டர்ல அந்த 10 காலேஜ்ல அடுத்து ஐடி போடுங்க, அதுக்கப்புறம் அந்த 10 காலேஜ்ல ஏஐடிஎஸ் போடுங்க, அதுக்கப்புறம் அந்த 10 காலேஜ்ல கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ் என்ன இருக்கோ அதை போடுங்க, அப்புறம் இசி போடுங்க, அப்புறமேல என்ன பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் உங்களுக்கு ஓகே வந்தா ட்ரிபிள் போடுங்க, அப்புறம் மெக்கானிக்கல் ஓகே வந்தா மெக்கானிக்கல் போடுங்க. இந்த மாதிரி நீங்க ஆர்டர் இப்படி நீங்க ஒரு 10 காலேஜ் செலக்ட் பண்ணி, ஏன்னா ரவுண்ட் 2ல நமக்கு நல்ல காலேஜ்ல சீட் இருக்கிறதே ரொம்ப கடினமான ஒரு விஷயமா இருக்க போகுது. சரியா? நாளைக்கு அந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன் இதை சொல்லிட்டே இருக்கேன் அப்படின்னா அதாவது நல்ல காலேஜ்ல நீங்க 165 அண்ட் அபோவ் இருந்தீங்க அப்படின்னா நீங்க நல்ல காலேஜ்ல ஒரு மெக்கானிக்கலோ ஒரு சிவிலோ, சரியா, இல்ல ஒரு பயோமெடிக்கலோ இல்ல ஒரு பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸோ இருந்தாலும் என்னாச்சு எடுக்கலாம். சரியா? எடுத்தீங்க அப்படின்னா நீங்க அந்த, அதாவது நான் சொல்லக்கூடிய விஷயத்த நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு பெரிய காலேஜ்ல என்ன கோர்ஸ் வேணா எடுத்து போகலாம்னு ஒரு ஐடியா இருக்கலாம். ஆனா ஒருவேளை நான் பிளேஸ் ஆகல அப்படின்னா நான் சிவிலை வச்சுதான் வேலைக்கு தேடி போகணும். நான் பிளேஸ் ஆகல அப்படின்னா நான் வந்து மெக்கானிக்கல் எடுத்தேன் அப்படின்னா மெக்கானிக்கல் வச்சு தான் நான் வேலைக்கு போகணும். அப்ப நீங்க எடுக்கக்கூடிய அந்த பிரான்ச் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட்டையும் நீங்க கொஞ்சம் என்னாச்சு தெரிஞ்சுக்கணும், கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அது மேலேயும் ஒரு இன்வால்வ்மெண்ட்டை நீங்க கொண்டு வரணும். நீங்க அப்படியே நான் ஐடி ஃபீல்டு தான் போகணும், நான் ஒரு ஐடி கம்பெனி தான் போகணும், ஃபோக்கஸ் தான் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் நீங்க கொஞ்சம் பார்த்துங்க. சரியா? இது ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி பிலோ 165 கீழே இருக்கீங்க அப்படின்னா நீங்க அதாவது டயர் 2 காலேஜஸ்ல இருக்கக்கூடிய, சரியா, இல்ல நீங்க வந்து ஓரளவுக்கு பரவாயில்லாம இருக்கக்கூடிய காலேஜ்ல நீங்க கம்ப்யூட்டர் கோர்சஸ், அதாவது கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ் நீங்க நோக்கி போகலாம். இது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். அதனால நீங்க 26, 27 அதாவது நாளைக்கும் நாளை கழிச்சும் நல்லபடியா ஒரு பேப்பர் எடுத்துட்டு காலேஜ் நேம் கோடு, சரியா, இது நல்லா எழுதி வச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் போறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. காலேஜ் நேமும் கோடும்
கோட் நம்பர் தெரிஞ்சுனாவே போதும். ரொம்ப ரொம்ப முக்கியமாக கோட் நம்பர் அவசியம். ஏன்னா நிறைய பசங்க சிஐடி போகிறது போது சிஐஇடி போட்டாங்க. இந்த மாதிரி நிறைய கோட் நம்பர் தெரியாதான் பிரச்சனையே. அப்போ நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் போடும்போது மொபைல்லே ஈஸியாக போட்டு போயிடலாம். கோட் நம்பர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த கோட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும், காலேஜ் கோடுங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதில் காலேஜ் கோட் நம்பர் நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னாவே அந்த காலேஜில் என்னென்ன கோர்சஸ் இருக்குன்னு சொல்லி வந்துடும். அதில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் போட்டு நீங்கள் கிளிக் பண்ணிட்டு உடனே அடுத்த கோட், சரியா? அப்படி போட்டிங்க அப்படின்னாவே போதுமானது, சரியா? அதனால இதை நீங்கள் பண்ணுங்க. நீங்கள் திங்கக்கிழமை காலையில் மண்டே மார்னிங் நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் போட்டால் போதும். சாய்ஸ் லாக் பண்ணவே தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக சாய்ஸ் லாக் ஆகிடும், சரியா? அதனால் சாய்ஸ் லாக் கண்டிப்பாக பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட மேக்ஸிமம் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.